என்ன இது எஸ்ஆர்ஹெச் அடிச்சோட விட்டானே மாறாரு. டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க. ஓப்பனிங் அந்த ஆர்ஆர் பேட்ஸ்மேன் எஸ்எஸ்சி ஜெய்சோல வைபோ சூரியன் நல்லா இன்டெண்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சைடு நம்ம சூரியன் பையன் எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் எல்லாம் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தா, இன்னொரு சைடு இந்த ஜெய்சோல கொஞ்சம் பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ணா. சூரியன் அடிச்ச அடியில் எனக்கு ஒரு செஞ்சுரி அடிப்பான்னு பார்த்தா 29 பால்ல 97 ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டா. அப்புறம் வந்து ஜுரேலே ஜெய்சோல் கூட சேர்ந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணா. அப்புறம் ஒரு சைடு தரவிட்டு இருந்த எஸ்எஸ்சி ஜெய்சோல் 29 பால் 23 ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டா. அப்புறம் அந்த ரியாங் பெரால் ஜுரேல் கூட சேர்ந்து நல்லா இருந்தா. அப்புறம் ஜுரேல் ஒரு சைடு ரன் பண்ணி 21 பால் 50 ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டா. இன்னொரு சைடு நல்லா ஸ்டார்ட் பண்ண ரியாங் பெராலும் 12 பால் 26 ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டா. அப்புறம் அந்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் நல்லா போல் பண்ணி எல்லாத்தையும் அந்த வயதுல அனுப்பிட்டு இருந்தானே. ஃபைனலா ஆர்ஆர் 20 ஓவர்ல 243 அடிச்சு 8 விக்கெட் இருந்தானே. 244 டார்கெட் சேஸ் பண்ண அந்த எஸ்ஆர்ஹெச் ஓபனர் அபிஷேக் சர்மா அந்த வேட்லயே ஜோஃப் ரார்ச்சர் அனுப்பிச்சு ஷாக் கொடுத்துட்டான். அப்புறம் வந்து இஷான் கிஷன் டிராவிஸ் ஹெட் கூட சேர்ந்து நல்ல இன்டெண்டோட அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணா. அப்புறம் இஷான் கிஷனும் 11 பால் 33 ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டான். 5 ஓவர் கூட முடியல 57 ரன் அடிச்சு 4 விக்கெட் விட்டானே எஸ்ஆர்ஹெச். அப்புறம் வந்து ஹென்ரி கிளாசன் ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா 10 பால்ல 18 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டான். அப்புறம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி சலையில ஏதாவது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாரு. அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி 20 பால் 38 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டான். அப்புறம் வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஆர்ஆர் பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணி அந்த வயத்துல அனுப்பி வச்சுட்டாங்க. 20 ஓவர் கூட முழுசா முடியல 196 எஸ்ஆர்ஹெச் பொட்டலம் போட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டானுங்க நம்ம ஆர்ஆர். சரி நீங்க சொல்லுங்க, நீங்க எனக்கு மேட்ச் பாத்தீங்களா? வைபோ சூரியவன்சியோட இன்னிங்ஸ் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஜிடி ஆர்ஆர் ஆடுற மேட்ச்ல அவங்க டாமினேட் சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.